அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஜனவரி கடைசி பார்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்ட் ஒன் சொல்லி 20ஆம் தேதி வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 10 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாமில் வேறு எதுவும் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம 2024 கரண்ட் அஃபேர்ஸும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். முழுமையாக ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ 2025க்குமே நம்ம ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டீப் சீக் ஏஐ நுண்ணறிவு செயலி உருவாக்கியுள்ள நாடு எதுன்றாங்க. இது சீனா, ரைட்டா? ஸோ அந்த ஜிபிடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போட்டியாக அதை விட ஒருபடி மேலே கூட இருக்குன்றாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பே அவர்களே பார்த்தீங்கன்னா என்னங்க நமக்கு அமெரிக்காக்காரனுக்கு ஈக்குவலாக இதை விட இன்னும் போட்டியாக வந்து சீனாக்காரன் ஒரு ஆப்பை வந்து உருவாக்கிட்டான், ஏஐ தொழில்நுட்பத்தில் இருந்த ஆப்பை வந்து உருவாக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு போட்டியாக அந்த சாட் ஜிபிடிக்கெலாம் போட்டியாக அதற்கு இணையாக அதை விட இன்னும் ஒருபடி மேலே சொல்லலாம் ஒரு செயலியை வந்து சீனா வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வந்து டீப் சீக்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த நாடு உருவாக்கியதுன்னா சீனா. நம்ம இந்தியாவிலுமே இந்த ஏஐ அந்த சாட் ஜிபிடிக்கு இது மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டீப் சீக்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம உருவாக்கணும்னு சொல்லி இப்போ நிதியும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சரி. 2025ஆம் ஆண்டில் மலேரியா இல்லாத நாடு என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ள நாடு எதுன்றாங்க. ஏற்கனவே நிறைய நாடுகள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ 45ஆவது நாடாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னா ஜார்ஜியா அப்படின்றதான் அதுக்கான விடை. இஸ்ரோவின் விண்ணில் செலுத்தப்பட்ட 100வது ராக்கெட். நிறைய ராக்கெட் போட்டுட்ருக்காங்க, பட் இருந்தாலும் 100 ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 100வது ராக்கெட்டுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து GSLV F-15 என்ற ராக்கெட் தான் வந்து இஸ்ரோ அனுப்பிய 100வது ராக்கெட். ஓகேங்களா? சரி. அடுத்தது 2025ஆம் ஆண்டில் உலக தொழுநோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்றாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து அனுசரிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025 அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது எப்போ வந்துச்சுன்னா ஜனவரி 26 வந்திருக்கு. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது இந்தியாவின் முதல் ராம்சார் ஈரநில நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எது அப்படின்றாங்க. 2 நகரமாக அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் அறிவிக்கிறது. ஒன்று இந்தூர், இன்னொன்று வந்து உதய்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தூர்ன்றது மத்திய பிரதேசத்தில் இருக்குது, உதய்பூர்ன்றது ராஜஸ்தானில் இருக்குது. இந்த 2 நகரங்கள் தான் ஈரநில நகரமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பி அண்ட் சி. சுகன்யா சம்ரித்தி யோஜனா திட்டம், அதாவது தமிழில் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறதுன்றாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் ஆகிருக்கு. எப்படி அப்படின்னா 2015 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2025. ஸோ வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஆகியிருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது லாலா லஜபதி ராய் பிறந்த தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ இவர் வந்து நம்ம பஞ்சாப் கேசரின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ இவருடைய பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28ஆம் தேதி 1865 பிறந்திருக்காரு. ஜனவரி 28 தான் நம்ம இவருடைய பிறந்த தினம் அனுசரிக்கிறோம். 2025ஆம் ஆண்டு பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? பத்ம விருதுகள் அப்படின்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இதெல்லாம் சேர்த்து இந்த 3 விருதுகளும் சேர்த்து தான் பத்ம விருதுகள்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த குடியரசு தின விழாவில் வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் சேர்த்து 139 பேருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வந்து ஒரு 13 பேருக்கு சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்கோம், நடிகர் அஜித் குமாருக்குமே இந்த விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி. இப்போ வந்து இந்தியா முழுவதும் 139 பேர். ஸோ ஏ ஆப்ஷன். தமிழகம் கேட்டாங்கன்னா 13 பேர். இப்போ என்னென்னு பார்த்துக்கலாம். நடிகர் அஜித்குமாருக்கு எந்த விருது வழங்கப்பட்டதுன்றாங்க. கலைப்பிரிவுக்காக கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து பத்ம பூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்ட விருது. இவர் தற்சமயம் பார்த்தீங்கன்னா பவுலராக இருந்தாலும் பார்த்துருப்பீங்க, ஸ்பின்னராக இவர் ஓய்வு பெற்றிருக்காரு கிரிக்கெட்லேருந்து. இவருக்கும் விருது கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. இவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். தமிழக அரசு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் பெற்றவர். குடியரசு தின விழாவை முதலமைச்சர் வந்து கொடுப்பாங்க அண்ணா பதக்கம்னு சொல்லி. அந்த விருது பெற்றது யாருன்னு கேட்குறாங்க. வெற்றிவேல் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றிவேல் இவங்க கொடுத்துருக்காங்க. சரி சார், இவர் என்ன வீரதீர செயல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடையாறு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த வெள்ளம் வரும்போது இவர் ஒரு தீயணைப்பு படை வீரர். ஸோ வந்து வீரதீரமாக வந்து மக்களை மீத்திருப்பார். ஸோ அதனால் வந்து இவருக்கு வந்து அண்ணா பதக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? காபி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடம் வந்து பிடித்துள்ளதுன்றாங்க. ஸோ இப்போ 2023-24 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 7வது இடம் வந்து இருக்குன்றதை சொல்கிறாங்க. வன்தாரா திட்டம் அல்லது வனதாரா திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த வன்தாரா திட்டம் அப்படின்றது என்னென்னா வனவிலங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம். அது பேர்லேயே இருக்குது, வனவிலங்கு பாதுகாப்புன்னு சொல்லலாம்.
தேசிய பெண்கள் குழந்தைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 அனுசரிக்கிறாங்க. அது ஏன் சார் தேசிய பெண்கள் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 அனுசரிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பதவியேற்ற நாள் தான் இந்த ஜனவரி 24. அதாவது 1966 ஜனவரி 24 பிரதமராக வந்து ஃபஸ்ட்டு பதவி ஏற்றிருப்பாங்க. அவங்க ஒரு பெண் என்பதனால அந்த பதவியேற்றனால ஞாபகப்படுத்திக்கணுன்றதுனால நம்ம இந்தியாவில் தேசிய பெண்கள் குழந்தைகள் தினமாக இந்த ஜனவரி 24 நம்ம அனுசரிக்கிறோம். ஆனால் மேக்ஸிமம் அந்த டிஎன்பிஎஸ்சி கோர்ஸில் பெண்கள் குழந்தைகள் தினம் அப்படின்னு கேட்பாங்க. இது உலகளவில் அனுசரிக்கக்கூடிய அந்த பெண்கள் குழந்தைகள் தினம் தான் அதிகமாக கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அந்த டேட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, அதாவது உலக பெண்கள் குழந்தைகள் தினம் அல்லது சர்வதேச பெண்கள் குழந்தைகள் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்டோபர் 11 இது வந்து சர்வதேசம். அக்டோபர் 11 சர்வதேசம். தேசியன்னு வந்துச்சுன்னா ஜனவரி 24. ஓகேங்களா? இது 2 டேட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ தேசிய வாக்காளர் தினம் வந்து குடியரசு தின விழாவுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அனுசரிப்பாங்க. ஸோ 25 ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். அதே ஜனவரி 26 வந்துச்சுன்னா அதுதான் வந்து குடியரசு தின விழா. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஆண்டு வந்து 76வது குடியரசு தின விழா வந்து அனுசரிச்சிருக்கிறோம். தேங்காய்க்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எதுன்றாங்க. அது அந்தமான் நிக்கோபார் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே விளையக்கூடிய தேங்காய்க்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. இரும்பின் தொன்மை நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டவர் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த நூலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த நூல்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது அடுத்த கேள்வி இருக்குது பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வி. ஓகேவா? அதாவது சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு இருந்ததாக முதலமைச்சர் சமீபத்தில் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து இரும்பின் காலம் நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, அந்த உலக லெவலில் கூட பார்க்கும் பொழுது தமிழகத்திலிருந்து தான் இந்த இரும்பின் காலம் தொடங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுமார் 5350 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு அல்லது இரும்பை பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம் சார்ந்த இது கிடைச்சிருக்கு, தொல்லியல் வந்து கிடைச்சிருக்கு, சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து தமிழகத்திலிருந்து தான் இரும்பின் காலமே தொடங்குது. இது நம்ம தமிழர்களுக்கு பெருமை அப்படின்றத சொல்கிறாங்க. சுமார் 5350 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் வந்து இரும்பின் பயன்பாடு அல்லது இரும்பு உருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம், இரும்பை பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வந்து கண்டிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த கொஸ்டின்லாம் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? சரி, அந்த நூலுக்கு பேர் என்னது? இரும்பின் தொன்மை நூல் பேர். வெளியிட்டவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு அப்படின்றாங்க. இது இப்போ வந்து 2025 தான் அது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2025 தான். இதே 2024 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒட்டகாண்டுன்னு சொல்லுவாங்க. 2023 வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய ஆண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு 2025. மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? அதாவது தமிழ் மொழிப்போர்னு சொல்லலாம். தமிழ் மொழிப்போர். ரைட்டா? ஜனவரி 25. சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பராக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பராக்ரம் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க சுபாஷ் சந்திர போஸ் தினத்தை. ஸோ இந்த தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 23. இந்த பராக்ரம் திவாஸ்னால் வீரதீர செயல்னா வீர அது மாதிரி வீரன் வரும், அந்த தினம் தான் இது. ரைட்டா? ஸோ தமிழில் மொழிபெயர்ப்பு சரியாக வரல, நான் அப்படியே இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்டேன். நீங்கள் வேணால் தமிழில் செக் பண்ணிக்கோங்க. அது ஏதோ வீரம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? மணிப்பூர் மாநிலம் உருவான தினம். மணிப்பூர் மாநிலம் உருவான தினம் வந்து ஜனவரி 22. 2025 ஆண்டு, அது இந்த ஆண்டு தமிழகத்தின் பறை இசைக்கலைஞர் வேலு ஆசானுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருது எதுன்றாங்க. அதாவது பத்ம விருது கொடுத்தாங்க இல்லையா, அதில் என்ன விருது கொடுத்துருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பறை இசைக்கலைஞர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு 2025 இப்போ வந்து புதுச்சேரியை சேர்ந்த இசைக்கலைஞர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பத்ம விருது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பத்ம விருது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து தட்சிணாமூர்த்தி, இவர் வந்து இசைக்கலைஞர் அப்படின்னு தெரிஞ்சவங்க, புதுச்சேரியை சார்ந்தவர். ஸோ இவருக்கும் வந்து பத்மஸ்ரீ அவார்டு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 25 கேள்விகள் நம்ம எடுத்திருக்கோம். ஜனவரியோட கடைசி பார்ட்டில் நடந்த தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விகள் மட்டும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.